அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாவக்கீல் பாஸ்போர்ட் கன்சல்டன்ட் காதர் பாவா. அன்பான நண்பர்களே, பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு. பாஸ்போர்ட்டை எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான டாக்குமெண்ட் என்னன்றது இப்போ முழுமையாக பார்க்கலாம். பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை, பாஸ்போர்ட் மிஸ் ஆனதுக்கான ஆன்லைன் எஃப்ஐஆர், அதாவது எல்டிஆர்னு சொல்லுவாங்க, அதை நம்ம ரெடி பண்ணணும். அது முடிச்ச பிறகு பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் நம்ம விண்ணப்பிக்கணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் படிச்சிருந்தா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதில் ஏதாவது ரெண்டு வந்துட்டு அட்டாச்மெண்ட் பண்ணலாம். ஸோ எல்டிஆர் ஒன்று எடுக்கணும், அப்பாயின்மெண்ட் போடணும். போயிட்டு வந்த பிறகு போலீஸ் வெரிஃபிகேஷன் சேம் அட்ரஸில் வருவாங்க. அது முடித்தோடனே போலீஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் உங்களுக்கு பாஸ்போர்ட் வரும். உங்கள் மேலே எஃப்ஐஆரோ கேஸோ எதுவும் நிலுவையில் இருக்கக்கூடாது. ஏற்கனவே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அப்பாயின்மெண்ட்டுக்கான அந்த ஃபைல் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருந்தாலும் அது வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த பாஸ்போர்ட்டுடைய விண்ணப்பிப்பதற்கான முழுமையான தகவல். பாஸ்போர்ட்டில் மிஸ் ஆனதுக்கான காரணம் எது வேணாலும் இருக்கலாம். அது உங்களுடைய வீடு ஷிஃப்ட் பண்ணுறதாவது இருக்கலாம், அல்லது ட்ராவலிங்கில் மிஸ் பண்ணதாகவும் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தாலும் பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. உங்களால் திரும்பியும் ஒரு பாஸ்போர்ட்டுடைய முழுமையாக பாஸ்போர்ட்டை விண்ணப்பித்து எடுக்க முடியும். சரிங்களா? இது சார்ந்த தகவல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது அது ரிலேட்டடான விண்ணப்பம் பூர்த்தி செய்வதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு நான் உங்கள் யாவக்கீல் பாஸ்போர்ட் கன்சல்டன்ட் காதர் பாவா.